இருக்கும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் சத்தியம் பண்ணிய தொழுகை இது. துஹா தொழுகை ஒரு பக்கம் இருக்க, சகோதரர்களே, ஃபர்லான துஹருக்கே ஆக்கல் இல்லை. துஹா ஒரு பக்கம் வைப்போம், வருவோம் கடைசியில் அதுக்கு. ஃபர்லுக்கே ஆக்கல் இல்லை. சகோதரர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு? அல்லாஹ் சாதாரண சத்தியங்களா செய்கிறான். வல்லைலி இதா யக்ஷா, இரவு நேரத்தில் சத்தியமாக அல்லாஹ் அடிவானத்துக்கு அவனுடைய ரஹ்மத்தை இறக்கும் நேரம் அந்த இரவுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். வல் அஸ்ர், வல் அஸ்ர், அஸ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் லேசான விடயங்களில் சத்தியம் செய்ய மாட்டான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளின் மீது சத்தியமாக. வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, தன்னை தானே பழிக்கக்கூடிய ஆத்மாக்களின் மீது சத்தியமாக. அல்லாஹ் கேட்கிறான், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான், அயஹ்சபுல் இன்சான், மனிதன் நினைக்கிறானா? நாமும் மனிதன் தானே. மனிதர்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லன் நஜ்மா இபாமா, உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக நினைக்கிறீர்களா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கொடிய காஃபிர் தான் உபய் இப்னு கலஃப். உபய் இப்னு கலஃப் என்பவன், அவன் என்ன செய்தான்? இஸ்லாத்தை கேவலப்படுத்த விரும்பினான், குர்ஆனை பொய்யாக்க விரும்பினான். உக்கி போன ஒரு எலும்பை எடுத்தான் கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வந்தான். அந்த எலும்பை தன்னுடைய கரத்தால் தூளாக்கி நபியுடைய சமூகத்தில் உஃப் என்று ஊதினான். ஊதிவிட்டு கேட்டான், முஹம்மதே, ஏ முஹம்மதே, நீ சொல்கிறாயே அல்லாஹ் மௌத்தானதற்கு பின்னால் எழுப்பாட்டுவான் என்று, இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? அல்லாஹ் உடனே சூரா யாசீனுடைய வசனத்தை இறக்கினான். وَضَرَبَ لَنَا مَثَلًا, இந்த உபை எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறானா? وَنَسِيَ خَلْقًا, அவனுடைய படைப்பை அவன் மறந்து விட்டானா? قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ, உக்கிப் போன எலும்புகளை யார் உயிர் கொடுப்பார் என்று கேட்கிறானா? நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், குல் யுஹ்யீஹா அல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். நபியே சொல்லுங்கள், எந்த அல்லாஹ் இல்லாமையிலிருந்து ஆரம்பமாக அந்த எலும்பை படைத்தானோ அவன் அதனை மக்கி மண்ணோடு மண்ணாகி, மண்ணோடு மண்ணோகி, கடலோடு கலந்தாலும் காற்றோடு கலந்தாலும் அந்த அல்லாஹ் அதனை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் எழுப்பாட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை எழுப்பாட்டுவான். வயுதுகிலுகன் நார், உன்னை அல்லாஹ் எழுப்பி நரகத்துக்குள் அல்லாஹ் உன்னை தூக்கி போடுவான். யாரோடு விளையாடுவது? அல்லாஹோடு விளையாட்டா? மறுமையோடு விளையாட்டா? சில முஸ்லிம்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கும் ஆக்கல் வேணுமா? என்ன தைரியம் உனக்கு? என்ன திமிர் உனக்கு? என்ன துணிச்சல் உனக்கு? நீ முஸ்லிம் இப்படி பேசலாம்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவனும் பேசலாமா? ஒரு மெழுகு திரியில பத்தக்கூடிய நெருப்பை உன்னால் தாங்க முடியுமா? ஒரு நிமிடம் நீ தைரியமான ஆணாக இருந்தால் ஒரு நிமிடம் மெழுகு திரியில பத்துற நெருப்புக்கு கையை கொடுவேலும் என்றால், உலக நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பை தாங்குவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது?
அல்லாஹ் குர்ஆனில் சகோதரர்களே எந்த இடத்திலும் சொல்லவில்லை லஅம்லன்னல் ஜன்னா, சொர்க்கத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் 2 இடங்களில் சொல்கிறான் லஅம்லன்னல் ஜஹன்னம், லஅம்லன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மஈன், நரகத்தை நான் நிரப்புவேன், மனிதர்களை போட்டு நிரப்புவேன், ஜின்களை போட்டு நிரப்புவேன் அல்லாஹ் சொல்கிறான். கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களே. அல்லாஹ்வுடைய விடயத்தில் விளையாடிவிடக் கூடாது, மறுமையுடைய விடயத்தில் விளையாடிவிடக் கூடாது. அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இதாமா, அல்லாஹ் சொல்கிறான் எலும்புகள் என்ன எலும்பு, எலும்புகள் என்ன எலும்பு. உலகத்தில் எந்த வேதத்திலும் எந்த மதத்திலும் சொல்லப்படாத வார்த்தைகள் இதெல்லாம். பலா காதிரீன், அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய சக்தி உனக்கு தெரியுமா. அலா அன்னுஸவ்விய பனானா, பனானையும் நான் உயிராக்குவேன். பனான் என்றால் என்ன? பனான் என்றால் என்ன சகோதரர்களே? விரல், விரல் நுனி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய விரல் நுனி, இதுக்குத்தான் பனான் என்பது. அல்லாஹ் சொல்கிறான் எலும்புகளை மாத்திரமல்ல, அந்த விரல் நுனி, விரல்ல இருக்கக்கூடிய ரேகைகள், அந்த ரேகைகளையும் நான் கொண்டு வருவேன். பல் யுரீதுல் இன்சான், ஏ மனிதனே, லியஃப்ஜுர அமாமா, கியாமத் நாளை பொய்யாக்க போகிறாயா? கியாமத்துடைய நாளை பொய்யாக்க போகிறாயா? சகோதரர்களே, அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில், அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில். சகோதரர்களே, எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை அது, எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை அது, அழிவில்லாத வாழ்க்கை அது, முடிவில்லாத வாழ்க்கை அது. நாளைக்கு கபருக்கு நாம் போனால், இன்று அல்லாஹ் நம்மை மௌத்தாக்கினால் நம்முடைய நிலைமை என்ன? சிந்தியுங்கள் சகோதரர்களே. இன்று நான் ஜும்மா தொழுதுவிட்டு வீட்டுக்கு போய் சேருவேன், யாருக்கு தைரியம் இருக்கிறது கையை உயர்த்துவதற்கு? யாருக்கு தைரியம் இருக்கிறது? சகோதரர்களே, மௌத்து எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. சிந்திக்க வேண்டும் முஸ்லிம்கள். நாம் விளையாட வந்தவர்களா? நாம் விளையாட வந்தவர்களா? நாம் தொழுகையை பாழாக்க வந்தவர்களா? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசமாக்க வந்தவர்களா? நாம் மறுமைக்கு சொந்தக்காரர்கள், நாம் கபருக்கு சொந்தக்காரர்கள், நாம் ஆகிரத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள், நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள். நாம் வாலிபர்களே, வாலிபர்களே, விளையாட வந்தவர்கள் அல்ல. நீங்கள் விளையாட வந்தவர்கள் அல்ல, ஸ்மார்ட் போனில் வாழ வந்தவர்கள் அல்ல, அந்நிய பெண்களோடு வாழ வந்தவர்கள் அல்ல. சகோதரர்களே, இன்று யூதன் மொபைல் போன் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்து முழு சமூகத்தையும் நாசமாக்கி விட்டான். முன்னைய காலத்தில் மூத்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். முன்னைய காலத்தில் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் 40 கிலோமீட்டர் போவார்களாம் ஒரு படம் பார்ப்பதற்கு. தியேட்டர் மாத்திரம்தான், டிவி கிடையாது, போன்கள் கிடையாது சகோதரர்களே. ஆனால் இந்த காலம் அப்படியா? இந்த காலம் அப்படியா? பள்ளி வாசலிலும் பாவம் செய்யலாம். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய காலம் இது, எவ்வளவு மோசமான காலம் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்த்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை உயர்த்தியது வாலிபர்களை வைத்துத்தானே, வாலிபர்களை வைத்துத்தானே. அந்த காலத்து வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் மறுமை நாளை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் நரகத்தை பயந்தார்கள். சகோதரர்களே, திடீரென்று அழிவு வந்துவிட்டால், திடீரென்று மௌத்து வந்துவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள்?
நீங்கள் கண்டதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், வட மாகாணத்தில் இருப்பவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அழிவுதான் சுனாமி. நேற்றோடு 26ஆம் தேதி